Hey all, this is Nitya. Welcome back to Bible with Nitya's Lifestyle. இன்றைக்கி நாம் ஹோம் மேக்கர் பற்றி பார்க்கலாம். ஏன்னா இது எல்லா கேர்ள்ஸும் பண்ணுறது தான். நாம் வீட்டையும் பார்க்கணும், குழந்தையும் பார்க்கணும், சமையலையும் பார்க்கணும். உண்மையாகவே அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப்ங்க. நெக்ஸ்ட்டு இதில் வேலைக்கு போகிறவங்க அவங்க வீட்டையும் மேனேஜ் பண்ணணும், ஜாப்லேயும் டார்கெட் அச்சீவ் பண்ணணும். ரியலி அது பிக் டாஸ்க்குன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு எனக்கு எப்போவுமே ஹோமை நீட்டாக வச்சுக்கிறது பிடிக்கும். சம்டைம் லேசியாக ஃபீல் ஆகும், ஆனாலும் நாம் என்ன பண்ணணும், நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு நீட்டாக வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக குக்கிங். அதில் எனக்கு ஹோட்டல் சாப்பாடு பிடிக்கவே பிடிக்காதுங்க அப்படின்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஹஸ்பண்டுக்கு அதெல்லாம் செட் ஆகாது. ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே ஹோட்டல் சாப்பாடு அப்படி சாப்பிட்ட பழக்கம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஆஃபீஸ் சாப்பாடே பிடிக்காது, அடுத்தவங்க கொடுக்குறதே பிடிக்காது. ஸோ கண்டிப்பாக வீட்டில் சமைச்சிடணும். பேபிக்கும் அப்படி தான், வீட்டில் சம்திங் ஏதாவது நம்ம ஹெல்த்தியாக குக் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ கிச்சன் எப்போவுமே எனக்கு நீட்டாக இருக்கணும். எங்கள் வீட்டு கிச்சன் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பையனோட இந்த பாட்டிலில் கண்டிப்பாக மாற்றணும். இது ரொம்ப வேர்ஸ்ட் கண்டிஷனில் ஆகிட்டு, என்னன்னே தெரியல, உள்ளெல்லாம் அப்படி ஒட்டிட்டு. அடுத்து ஒரு வேலைக்கு வந்துட்டேங்க. அதாவது ஷோகேஸ். இது நீட்டாக தொடச்சி வைப்பேன். அதான் இந்த மந்த்தும் கரெக்டாக நீட்டாக தொடச்சி வைக்கணுமே அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் என் பையன் வேறு, அம்மா நான் வந்திருக்கேன் உங்ககிட்ட க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் ஸ்பிரிச்சுவலாக நம்ம ஏதாவது கேட்கலாமா? ஸ்பிரிச்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஏதாவது ஸ்பிரிச்சுவலாக பார்க்கலாம். என்னன்னா, ஆதாம் ஏவாளை தேவன் படைச்சாங்க, கரெக்டா? ஆனால் அந்த ஆதாம் ஏவாள் ஏன் ஆண்டவருடைய சொல்ல கேட்கல? எல்லாருக்கும் தெரியுமா ஏன் கேட்கல அப்படின்ட்டு? ஏன்னா அவங்க இன்னொருத்தங்க சொல்ல கேட்டதுனால இவங்களோட சொல்ல கேட்கல. கரெக்டு தானே? இப்போ நம்மளே எடுத்துக்கிட்டோம், நம்ம அம்மா அப்பா இந்த வேலையை செய்யாத அப்படின்னு சொல்றாங்க, நம்ம என்ன பண்றோம், செய்யறோம். அப்படின்னா ஏதோ ஒன்று நம்ம கிட்ட சொல்லுது, நம்ம அதை செய்யறோம். அது நம்மளுடைய சுயம், மீன்ஸ் செல்ஃப், நம்ம நினைச்சுக்கலாம். இதே போல ஒரு நல்ல நண்பர்கள் இருக்காங்க, ஒரு கெட்ட நண்பர்கள் இருக்காங்க. நல்ல நண்பர்கள் ஒருத்தங்க கிட்ட சொல்றாங்க, டே இதை செய்யாத அப்படின்னு. கெட்ட நண்பர்கள் செய்யுன்றாங்க. இப்போ அவங்க கிட்ட என்னது இருக்கு, இன்னொருத்தவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இதை போலதான் ஒரு சாத்தானோட இன்ஃப்ளூயன்ஸ், இவனோட சுபாவம் இவனுக்குள்ள, அதாவது அவனோட சொல்ல கேட்கணும், அவனோட சுபாவம் நமக்குள்ள வந்துச்சு. ஹே ஆல், இதோட கண்டினியூஷன் இதுக்கு அடுத்தது இது உடனே இப்போ இந்த கிளிப்புக்கு அப்புறமா பார்க்கலாம். என்னென்னா இது ஒரு ஈவினிங் டைம் தான் ஷூட் பண்ணேன். அதனால தான் இப்படி பாதி பாதியாக நான் உங்களுக்கு போடுறேன். அது கேளுங்க, நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக கேளுங்க, ஓகேவா? நான் இப்போது கோம் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸும் மார்னிங்கே வாஷ் பண்ணிவிட்டேன். ஓகே, நம்ம இவ்வளோ நேரம் மெசேஜ் கேட்டோம்ல, அதோட கண்டினியூஷன் அடுத்தது நம்ம உடனே பார்க்கலாம். கண்டினியூஷன் அப்படி இருக்கும், நீங்கள் அதை பார்த்துட்டே வாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளிப் வரும், அதுக்கப்புறமா மெசேஜ் கண்டினியூஷன் ஆகும். ஸோ ஜீசஸ் சொல்கிறதுக்கு இவங்க மாறாக பண்ணும்போது இவங்க செல்ஃபாக பண்ணலை. ஏன்னா இவங்க சுயமாக அதை யோசிச்சு, இப்படி பண்ணா என்ன, தேவன் இப்படி சொல்லியிருக்காரு, ஸோ நம்ம இதை பறிச்சா என்ன அப்படின்னு செல்ஃபாக யோசிக்கலை. இவர் சொல்றதை கேட்டு வழி இருந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளையோட ஸ்டேஜ். எப்படி ஒரு பிள்ளைய இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாலும் வரும், இதே பிள்ளை இன்னொருத்தங்க அங்க வான்னு கூப்பிட்டாலும் வரும். அந்த பிள்ளைக்கு சுயமா யோசிக்க தெரியாது. ஆனா இதே போலதான் இந்த சத்ரு, இந்த சாத்தானும் என்ன பண்ணிட்டான், இல்ல நீ இங்க வா அப்படின்னு சொல்லுவாரு, அங்கேயும் போ ஆனா இங்கேயும் வா, அந்த மாதிரி அவன் கூப்பிட்டுட்டான். அப்போ ஏவாள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த கனியை பறிச்சுட்டு தன் புருஷனுக்கும், அதாவது ஆதாமுக்கும் கொடுத்துட்டாங்க. தேவன் அந்த ஏதேனை விட்டு வெளியே அனுப்புறாங்க. இப்படிங்கக்கூடிய அந்த ப்ராசஸை நம்ம பார்த்துக்கோம். இதே போலதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் நம்மளுக்கு நல்ல விஷயம், நல்லது ஒரு இடத்துல இருக்கும், ஆனா நமக்கு அது தெரியாது. தெரியாம இன்னொருத்தங்க சொல்றதுல நம்ம கேட்டு அதுக்குள்ள நம்ம போயிருக்கிறோம். இதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னா, கடவுள் நமக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றாருங்க. உனக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழணும். அதாவது எனக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் நான் அழணும். ஏன்னா அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நல்ல வாட்டர் இன்டேக் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் அப்படி டைம்
நல்லா போச்சு. அப்படியே கொஞ்சம் இயற்கைகளெல்லாம் ரசிச்சுட்டு அப்படி உட்காந்துருந்தேன். ஸோ ஆதாம் ஏவாள் ஜீசஸ் கிட்ட கண்டிப்பாக என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்டால் மன்னிச்சிருப்பாங்கல்ல. பட் இவங்க தான் கேட்க மறந்துட்டாங்க. அதனால தான் அடுத்தடுத்து பாவம். அதனால தான் நம்மளும் ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணி கேட்டுட்டா கண்டிப்பாக மன்னிப்பு உண்டு. அப்போ நம்ம வந்து தேவனை நோக்கி முறையிடணும். அப்போ இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா ஜெபம் தான். நம்ம ஜெபம் பண்ணினா மட்டும்தான் தேவனை நோக்கி நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா முறையிட முடியும். முறையிட்டா தான் அவங்க கேட்பாங்க. இதே சாத்தா வந்து ஜீசஸ் அவங்களுக்கு மட்டும் நீங்க இப்படி கொடுத்துருக்கீங்கல்ல, எங்களுக்கும் நீங்க வந்து இதை போல ஒரு வாய்ப்பை தரலாம்ல, நாங்களும் உங்களை நோக்கி முறையிடலாம், கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா அவன் வந்து இருளின் ஆதிக்கத்துக்குள்ளேயே போய் அவனாவே அவன் தன்னையே, ஏன்னா அவன் வந்து தேவனுடைய ரெண்டாவது ஸ்தானத்துல உலாவிட்டு இருந்தவனா. அப்படி இருந்தவனுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு அவன் விழுந்தானா கடவுள் அவனோட இதை பார்த்துப்பாங்க. ஆனா நமக்கு எதுவுமே தெரியாது. தேவ தூதர்களிலும் சற்று சிறியவனாக நமக்கு எந்த ஒரு விஷயமே தெரியாம தேவன் என்ன பண்ணாங்க. இந்த டைம் அவன் ரொம்ப தூங்கிட்டான். ஸோ நானும் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். இதையும் இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப ஒரு ப்ரீஷியஸான ஸ்டேஜ். எதையாவது வந்து எடுத்துகிட்டே இருப்பான். நம்மளும் அதை வந்து சரின்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவன் கூடயே இருந்து விளையாடுதான் இன்னைக்கு. ஆனால் இவன் வந்து நான் வந்து பக்கத்தில் இல்லைன்னா இருக்கவே மாட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து நல்லா ஷூட் பண்ணவே முடியலை. ஃபுல்லாக அவன் கூட இருந்திருக்கேன். இன்னைக்கு நல்லா தூங்கி எடுத்து எழும்பி இப்போதான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலான்னு கீழே அவங்க அத்தட்ட தான் இருந்தான். கீழே கொண்டு விட்டுட்டு சரி நம்ம கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருக்கலாம்னு ஷூட் பண்ண ஆரம்பித்தா அவங்க அப்பா கொண்டு விட்டுட்டாங்க. ஜாலியாக தான் இருக்கு. பார்க்கலாம் இனி என்னென்ன சேட்டைகள் எல்லாம் ஷேர் பண்ண போகிறாங்க. இன்னைக்கு நம்ம படிச்சிருக்கோம்ல அந்த ஆதாம் ஏவாள் மாதிரி இதுவும் சின்ன பிள்ளைங்க தானே, நமக்கு தான் பொறுமை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்புறமாவே விளையாடிட்டு இருந்தேன். என்னென்ன கார்லன்னு பார்க்குறீங்களா, அவனுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுக்க போனேன். இந்த வருங்க அவன் இருக்கான்னா பாருங்களா, அந்த நிமிஷமும் வந்துடுவான். யாரும் இல்லைம்மா, இல்லைன்னா ஒன்று உங்கள் அப்பா இருக்கணும், நான் இருக்கணும், எல்லாம் அடுத்து இருக்கணும். கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் அவனுக்கு சாப்பாடும் ஊட்டி விட்டேன். தெரியாம பண்ணிருப்போம், தெரிஞ்சு ஏன்னா நம்ம பண்ணல, நமக்குள்ள ஒண்ணு ஏதோ ஒருத்தங்க நம்மள தூண்டுறதுனால நம்ம பண்றோம், ஏதோ ஒரு ஆசைனால நம்ம பண்றோம். சோ இந்த மாதிரி உள்ள சின்ன சின்ன பாவங்கள் வந்து நமக்கு வந்து ஆண்டவரே நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஜீசஸ் வந்து மன்னிப்பாங்க. ஏன்னா ஒரு ஆதாம் ஏவாள் செஞ்ச தப்ப தேவன் வந்து அந்த டைம்ல மன்னிக்காம இருந்ததுனாலதான் அடுத்து 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 அநேக பாவங்கள் பெருக ஆரம்பிச்சு. இனி என்ன தேவன் அதுக்காக தான் இல்லை, இனி இந்த மனுஷங்களை திருத்த முடியாது, அன்பு ஒன்றுதான் சொல்லிட்டு வந்துட்டாங்க. வந்து இப்போ என்ன நினைக்கிறாங்க, என்ன நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஏன்னா எத்தனை இடத்துக்கு வந்து நம்மளுடைய பாவங்களை நிவர்த்தி பண்ணலான்ட்டு போனாலும் முடியவே முடியாது. ஸோ அதுதான் கடவுள் வந்து நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க. அதனால ஆயத்தமாகிட்டு இருக்கு. அதனால நீங்களும் ஆண்டவருக்காக அவரை சந்திக்க ஆயத்தப்படுங்க. எனக்காகவும் நீங்க வந்துட்டு ப்ரேயர் பண்ணிக்கோங்க. என் லைஃப்காக, என்னுடைய ஹஸ்பண்ட்காக, என்னுடைய ஃபேமிலிக்காக நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஜேர்னில நீங்களும் வாங்க. இன்னும் அநேக விஷயங்களை நம்ம ஸ்பிரிச்சுவலாகவும் கற்றுக்கலாம், லைஃப் ஸ்டைலாகவும் கற்றுக்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து இந்த யூடியூப்பை ஆரம்பிக்க அநேக க்ரோப்பை வந்துட்டு நான் என்னோட வீட்டுக்குள்ளேயே நான் பார்க்குறேன். நிறைய சூப்பராக அடிக்கும். சூப்பராக அடிக்குவீங்கள, அழகாக அடிக்குங்களே.
சூப்பரா இருக்கு. அப்படிதான் டிராவல் ஆகுங்க. உங்களுக்கும் ஃப்ரீயா இருந்துச்சுன்னா இதை போல வந்துட்டு அநேக நல்ல விஷயங்களை வந்து எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. பாய் பாய். ஸோ மறக்காமல் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.